ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரோஜா செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோன்னா நீங்கள் அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்த உடனே 2 டேஸில் தளிர் வரலன்னா அடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது கொடுக்காத எருவை நம்ம சேர்த்துக்கணும் பிளான்ட்டுக்கு, அப்போ தான் தளிர் வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே கொடுத்த எருவு நம்ம இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம், அது போல் வந்து தளிர் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த ரோஜா செடியில் தளிர் வரல, லேட் ஆகுது. கொஞ்ச நாள் நான் சரியாக கவனிக்கலை, அதனால அப்படியே வந்து தளிர் வராமல் பூ பூக்காமல் இருக்குது. இப்போ கண்டிப்பாக 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு தளிர் வந்துடும். நான் வீடியோ கூட பண்ணுவேன் பாருங்கள். ஏன்னா இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா கண்டிப்பாக தளிர் வரும். இப்போ வெயில் டைமில் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலாமான்னா இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து நான் நிழலில் தான் வைக்க போகிறேன் பிளான்ட்டு. அதாவது கொஞ்சம் போல் வெயில் கொஞ்சம் நிழல், அதாவது ஃபுல்லாக 1 hour 2 hours வந்து நீங்கள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிழலில் வைக்கணும். ஏன்னா வெயில் அடிக்கிற டைமில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். எப்போவுமே தளிர் வரலன்னா தழை சத்து கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஏதாவது ஃபங்கிசைடாக நம்ம யூஸ் பண்ணும்போது மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணால் கூட தளிர் வரும். வராத செடிக்கு சொல்கிறேன் நான். இப்போ வேப்பிலை தண்ணி மஞ்சத்தூள் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் கூட தளிர் வரும் கண்டிப்பாக. நீங்கள் வெங்காயம் தோலோடு ஸ்ப்ரே பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நான் வெங்காயம் தோலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணல. இப்போ வெயிலில் இருக்குது. கொஞ்சம் பூவில் கொக்கு பீட்டு ஒரு லைன் மட்டும் மேலே போட்டு வச்சுருக்கிறேன் வெயிலுக்கு. அது போல் உச்சி வெயிலில் செடி வச்சுருந்தீங்கன்னா காஞ்ச இலையோ இல்லை ட்ரை லீஃப் கம்போஸ்ட் வச்சுருந்தா போடுங்க. இல்லைன்னா இது போல் கொக்கோ பீட் வந்து போட்டு வைக்கலாம். இல்லைன்னா தேங்காய் சமையலுக்கு வாங்குறீங்க, அந்த தேங்காய் மேலே குடிமையெல்லாம் நாரெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு செடிக்கு பக்கத்தில் மேல் பாகத்துலலாம் போட்டு வைக்கணும், ஹீட்டு வந்து தாங்கிறதுக்காக. ஆனால் இப்போ ரொம்ப சின்ன தொட்டி தான் நம்ம வச்சுருக்குறோம். அந்த சின்ன தொட்டி நீங்கள் வெயிலேருந்து நிழலில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்காக நான் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கின்னு இருக்கேன். கண்டிப்பாக தளிர் வரும். அதே சமயத்தில் இன்னொரு லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு சொல்கிறேன். அது நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் மண்ணுக்குள்ளே ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் 3 days 5 days கழிச்சு இந்த ஃபெர்டிலைசர் கொடுங்க. நான் செஞ்சு மட்டும் காமிச்சிடுறேன். கண்டிப்பாக வந்து தளிரும் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கூட கருகளே இருக்காது பிளான்ட்டில். அதாவது தளிரும் மட்டும் மேலே சொல்கிறேன், ரெட் கலர் தளிர் வரும். இப்போ இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு தான் நான் எரு போடலான்னு இருக்கேன். பாருங்கள், இது வந்து மேல் பாகத்தில் கொக்கோ பீட் தான், அதனால நம்ம ரொம்ப கலந்து விட தேவையில்லை. இது போல் வந்து சின்ன ஸ்பூன். இது நீங்கள் பெரிய தொட்டியில் இருந்தால் 2 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இது ரொம்ப சின்ன தொட்டி, அதனால் நான் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள், பிளாஸ்டிக் ஸ்பூனு. இது போல் போட்டுட்டு தண்ணி கண்டிப்பாக விட்டிங்கன்னா ரெட் கலர் தளிர் வரும். 5 days கழிச்சு நான் சொன்ன லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுக்கலாம். 2 daysல தளிர் வரும். வேப்ப முன்னாக்கு கொடுத்தவுடனே, இது வேப்ப முன்னாக்கு 1 கிலோ பேக்கெட் அப்படியெல்லாம் விற்கும் கார்டனில், அது போல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ போட்டு விடலாம். ஆனால் நீங்கள் வந்து வேப்ப இலம் தான் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. சப்போஸ் வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா நல்லா காய வச்சுட்டு வேப்ப இலை வந்து நொறுக்கிட்டு பவுடர் பண்ணி 1 ஸ்பூன் போடுங்க. பெரிய தொட்டிக்கு 1 ஸ்பூனு, சின்ன தொட்டிக்கு வந்து 1/2 ஸ்பூனு. இது வந்து 8 inch பாட்டு. பாருங்கள், இது வந்து நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வந்து அதாவது நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணியில் வாட்டரில் காமிக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுட்டு பாருங்கள், இது வந்து கோதுமை மாவு. அதாவது இது வந்து சின்ன தொட்டி, ஒரு செடிக்கு மட்டும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் கோதுமை மாவு. 4-5 தொட்டிக்குன்னா நல்லா ஒரு 5 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன தொட்டிக்கே ஒரு 3-4 செடிக்கு ஊற்றுவேன் நான். இது போல் வந்து கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரை சேர்ந்து இதை அப்படியே வச்சுருந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஃபர்மெண்ட் ஆகணும் 2 days. 2 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா 3rd day வந்து அப்போ இந்த வேப்பம் நான் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நீங்கள் அதாவது ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு லைன் வாட்டர் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். எந்த அளவுனா இந்த கோதுமை மாவு தண்ணி நாட்டு சர்க்கரை கலந்தது வந்து ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டு 1 கிளாஸ் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் 3 கிளாஸ் தண்ணி வந்து ப்ளெயின் வாட்ரு அது போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் போல் தான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம்னா. இப்போ நான் இது போல் கலந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் இந்த தண்ணியை ஊற்றிடலாம். அதிகமாக சேர்க்கும்போது லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து மாவு நாட்டு சர்க்கரை
நிறைய தண்ணி சேர்க்கணும். இது போல் சின்ன ஸ்பூனில் நான் இப்போ கலந்து வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிக்கெல்லாம் அரை கிளாஸ் ஊற்றுவேன். ஒரு கிளாஸ் ஊற்றினாலும் பரவாயில்ல, எதுவும் செய்யாது. சூப்பராக ரோஜா செடியில் ரெட் கலர் தளிர் வந்து மொட்டு வைக்கும். இப்போது தளிர் வராத ரோஸ் பிளான்ட்டுக்கு இப்போ நான் வேப்பமண்ணை கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக வெயில் அடிக்கிறதுனால காலையில் சாயங்காலம் வந்து ப்ளெயின் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ரொம்ப நைட்டுக்காக போய் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஈவினிங்கில் வந்து ஒரு 6 மணிக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ப்ளெயின் வாட்ரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து 7 மணிக்கு அந்த சமயத்துலலாம் போய் தண்ணி ஊற்றக்கூடாது. வெயில் தானே எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு. எதுக்காகனா சாயில் வந்து கொஞ்சம் போல் வந்து, அதாவது சாயில் ஆக்சிஜன் எடுக்கிற டைம் அதுக்காக நம்ம அந்த சமயத்தில் போய் தண்ணி ஊற்றினோம்னா செடிக்கு பாதிப்பாகும். கண்டிப்பாக வந்து அந்த செடி அது போல் நம்ம தண்ணி ஊற்றும் போது சரியாக வராது செடிக்கெல்லாம். நீங்கள் முன்னாடியே தான் எல்லாமே செய்யணும். ஒரு 6 மணிக்கு தண்ணி ஊற்றிடுங்க. காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. மேற்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். மில்க் ப்ளைன் வாட்டர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணியாக பாருங்கள். ரொம்ப ஐஸ் வாட்டர் அதுக்குன்னு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. கொஞ்சம் சில்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ரோஸ் பிளான்ட்டில் லீஃப் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கவனிக்காததுனால கம்மியாக இருக்குது. நம்ம இது போலலாம் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறோம். இனி தளிர் வந்து நிறைய இலைகள் வரும். சப்போஸ் ரொம்ப தளிரே இல்லை குச்சியாக நிற்கிதுன்னா டீ தூள் வேஸ்ட்டு தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். டீ போட்டுட்டு டீ ஃபில்டர் பண்ணிட்டு அந்த யானத்துலேயே நீங்கள் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுன்னா காலையில் அந்த தண்ணியை கொண்டு வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். செம்பருத்தி செடி கூட அது போல் ஊற்றும்போது நிறைய இலைங்க வந்து நிறைய வந்தது. பூ வரல, ஆனால் நிறைய லீஃப்லாம் வந்தது. அதுக்கு தான் நம்ம வந்து வாழைப்பழம் தோல் சேர்த்து கொடுக்கணும் மொட்டு வரணும்னா. அப்போ அதுக்கு தான் இலைகள் மட்டுமே வந்தால் பத்தாது, நம்ம வாழைப்பழம் தோல் சேர்த்து கொடுக்கும்போது மொட்டு வரும். நிறைய பறிச்சு வைக்கணும்னா வாழைப்பழம் தோல் நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு எருவோடு சேர்த்து கொடுக்கணும். என் ரோஜா செடியில் இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு. வேறு ரோஜா செடியிலலாம் இன்னும் பூ பூக்கலை. அதனால செம்பருத்தி பூ வந்து கட் பண்ணிட்டு கொண்டு வந்து நான் இந்த குரோட்டனில் வச்சுருக்கேன். இந்த செடி பாருங்கள், நான் காலையில் நட்டு வச்சுருந்தேன். இதில் மொட்டு இருந்தது, பூக்கிற தன்மையில் தான் இருந்தது. பூ பூத்துருச்சு. இது போல் மொட்டோடவே நம்ம கட் பண்ணிவிட்டு ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வந்து பிரான்ச் வைக்கலாம். வேர் பிடிச்சி நல்லா தான் வளரும். இது போலலாம் சம்மர் சீசனில் ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா நிறைய தளிர் வரும். மொட்டு கூட வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.